ஒரு காலத்தில் ஒரு பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டின் அருகே ஒரு நல்ல மனசுக்கார மனிதன் வாழ்ந்தான். அவன் வேலை என்ன தெரியுமா? மரங்களை வெட்டி அதை பாவம் விற்று தன் குடும்பத்துக்கு உணவு வாங்குவதுதான். ஒரு நாள் காலை அவன் வழக்கம் போல காட்டுக்குச் சென்றான். பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன. காற்று மெதுவாக வீசியது. அவன் மகிழ்ச்சியாக மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அது புலியின் அலறல். அவன் சற்று பயந்தான். ஆனால் யாருக்காவது கஷ்டம் இருக்குமோ என்று நினைத்து ஓடினான். அங்கு சென்றபோது ஒரு பெரிய புலி ஒரு மரக்கிளையின் கீழ் சிக்கி வலித்துக் கொண்டிருந்தது. புலியின் கண்களில் வலி இருந்தது. மனிதன் சற்று பயந்தாதும் அதை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் பெரிய குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த கிளையை மெதுவாக தூக்கினான். புலி மெதுவாக எழுந்தது. அது கோபப்படவில்லை. அது மனிதனை நன்றி சொல்லும் பார்வையுடன் பார்த்து மெதுவாக காட்டுக்குள் போயிற்று. மனிதன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குப் போய் எல்லாவற்றையும் தன் மனைவியிடம் சொன்னான். அவன் மனதில் அந்த புலியின் நன்றி நிறைந்த பார்வை மறக்க முடியவில்லை. சில நாட்கள் கழித்து மனிதன் மீண்டும் காட்டுக்குச் சென்றான். அதே நேரத்தில் சில வேட்டைக்காரர்கள் அங்கு வந்திருந்தார்கள். அவர்கள் மிருகங்களை பிடிக்க வலைகளை போட்டனர். அவர்கள் அந்த மனிதனை பார்த்து இவன் புலிக்கு உதவினவன் என்று நினைத்து அவனை கயிறால் கட்டிவிட்டார்கள். மனிதன் பயந்தான். நான் தப்பா ஒன்றும் செய்யலையே என்று கூப்பிட்டான். அந்த நேரத்தில் திடீரென்று காட்டுக்குள்ளிருந்து ஒரு பெரிய கர்ஜனை. அது அதே புலிதான். அது பாய்ந்து வந்து வேட்டைக்காரர்களை பயமுறுத்தியது. அவர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். புலி மெதுவாக வந்து மனிதனின் கயிற்றை தன் பற்களால் கடித்து விடுவித்தது. மனிதன் ஆச்சரியப்பட்டான். அவன் புலியை பார்த்து, நீதான் என்னை காப்பாத்தின புலியா என்று கேட்டான். அவன் புலியை அன்புடன் தன் கையில் தட்டினான். புலி அவனை மெதுவாக பார்த்து வாலை அசைத்து காட்டுக்குள் திரும்பி சென்றது. மனிதன் அதை பார்த்து புன்னகைத்தான். அவன் மனதில் ஒரு உண்மை பதின்பது. நன்றி மறந்தவன் மனிதன் இல்லை. நன்றி மறவாதவன் மிருகம் கூட மனிதனாகும்.